அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு நெட் பிளவுஸோட பேக் நெக் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம வழக்கம் போல் பாக்ஸ் போட்டு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து நெக் வரைஞ்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி பாக்ஸ் போட்டுட்டு வரையும் போது நெக் வந்து கரெக்டான அளவாக வரும். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நெக் ஷேப் தான் வந்து கட் பண்ண போகிறேன். நெக் வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கேப்ல இருந்து நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நெட்டு கிளாத் ரொம்ப தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து நான் 12 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி இதையுமே வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 இன்ச் வச்சோம் ஹைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 இன்ச் வச்சுருக்கேன். சேம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து நெக்கு வந்து கட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நெக் வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதையுமே வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு நெக்குக்கு எப்படி திருப்பும் போது கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்குமே வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே வந்து இந்த நெக்கில் வச்சு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்புவோமோ சேம் அதே மெத்தட் தான் நம்ம வந்து இந்த லைனிங் பீஸில் அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். அந்த நெக்கோட வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதே ஷேப்பில் அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். வளைவுல எல்லாம் வந்து கட்டாயம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் நமக்கு திரும்பி வரும்போது நல்லா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நமக்கு திரும்பி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஸ் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக வந்து மடிச்சு கொடுங்க. லைட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த லைனிங் அதாவது கிராஸ் பீஸ் மேலேயே வந்து தையல் போடுங்க. லைனிங் பீஸில் தையல் போட்டுற வேணாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து அந்த கிராஸ் பீஸ் மேலேயே வந்து தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம திருப்பி எடுக்கும் போது நம்ம எப்படி வந்து நெக்கு கட் பண்ணோமோ அதே ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான், தச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, தையல் போட்டு முடிச்சாச்சு. எனக்கு பாருங்க இப்படிதான் வந்து நெக் ஷேப் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து நமக்கு நெட்டு கிளாத் தான். கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே கரெக்டாக வந்து போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷோல்டர், ஆம்ஹோல், அடுத்து வந்து சைடு எல்லாமே நம்ம வந்து லைனிங் மெயின் கிளாத் சேர்த்தாப்புல ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா கையினால் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்க, ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சென்டர் மடிச்சுக்கோங்க. பாருங்க, சென்டர் வந்து நம்ம மடிச்சாச்சு. மடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம்ல அந்த நெக் பீஸ் அதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. அப்போதான் நகராமல் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணோம் சில டைம் வந்து நகர்ந்துரும். அப்போ வந்து நெக்கோட அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் வந்து நம்ம பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நெக் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்பயுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி தான் வந்து திருப்பி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் எப்படி வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நம்ம மடித்து தைச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து நல்லா ஃபுல் கிராஸ் பீஸ் எடுத்துட்டு மடித்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்க பிளவுஸோட நல்ல பக்கமா வச்சுட்டு தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்ப போறோம். இதுக்குமே வந்து அந்த வளைவுகள் எல்லாம் வந்து கட் வந்து கொடுத்துக்கோங்க. கட் கொடுக்கும்போது தையல்ல விழுற மாதிரி கொடுத்துறாதீங்க, அப்புறம் நமக்கு 2 வேலை ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்து லைட்டாக மடிச்சுட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கிராஸ் பீஸ் மேலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த நெக்கு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸை வந்து வளைச்சு கொடுத்துட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பைப்பிங் வந்து கொடுக்க போறேன். இது வந்து ரெடிமேட் பைப்பிங் தான், த்ரெட் பைப்பிங். இது வந்து அந்த ஸ்லீவ்ல இந்த சில்வர் கலர் இருந்தனால இந்த சில்வர் கலர் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மேலே லேஸ் வைக்கும் போது கூட நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துடும். இந்த மாதிரி பைப்பிங் வந்து வைக்கும் போது நான் சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிருக்கேன். நம்ம வந்து டபுள் ஃபுட்டர் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த பைப்பிங் வந்து விலகிற மாதிரி இருக்கும். அதனால சிங்கிள் ஃபுட் வச்சு வந்து பைப்பிங் தைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற லேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணாமல் இருக்கும். இப்போ நம்ம லேஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெயின் கிளாத் லைனிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். லேஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி லேஸ் வந்து வளைச்சி கொடுத்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு தையல் போட்டாச்சு. கட்டாயம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த சைடு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சைடு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த தையல் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது, அதாவது நம்ம கிராஸ் பீஸ் வந்து வெளியில் அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால நான் அந்த இடத்துலையும் லேஸ் வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுக்குமே வந்து நம்ம டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து டாட் வந்து பிடிக்காமல் இருக்கும், பேக் டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக ஷோல்டரை 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் அகலமும் 4 இன்ச் வந்து உயரத்துக்கு வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். பேக் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த இடுப்பு சைடு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு திருப்பி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து கிளாத் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து மடித்து தைச்சிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கும் போது தான் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நம்ம எல்லா ப்ளவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் டாட் பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கும் போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ரெடிமேட் நாட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாட்டும் வச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. நான் ப்ளவுஸுமே வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.